முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிற்கு 1984 அக்டோபர் 6 திடீரென ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. வீட்டில் இருந்தபோது ஏற்பட்ட மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக உடனடியாக அவரது மனைவி ஜானகி அவர்கள் உடனே அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். உடனடியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் கூறியபடி யாருக்கும் இந்த தகவல் தெரியப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இந்த செய்தி எப்படியோ வெளியே தெரிய வந்து அப்பல்லோ மருத்துவமனை முன்பு மக்கள் வெள்ளம் குவிந்துவிட்டது. ஆஸ்மா தொல்லையால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. எம்ஜிஆர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அறிந்த அதிமுக அமைச்சர்கள் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன் என பல அமைச்சர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர். மருத்துவமனையின் தலைமை டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவர்கள் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றி கூறினார். ஒரு வாரமாக சளி காய்ச்சல் இருந்ததால் ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் குணமடைந்து வருகின்றார் என செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். 7 சட்டமன்றத்தில் எம்ஜிஆரின் உடல்நிலை பற்றி கூறும்போது அக்டோபர் 6 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆஸ்மா அறிகுறிகள் இருந்ததால் மூச்சு விடுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டதால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். முதல்வரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது. மூச்சு விடுவதில் இருந்த சிரமம் நீங்கிவிட்டது. நல்ல உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் இருக்கின்றார் என அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள் தெரிவித்தார். இந்த செய்தியின் பின் மக்களும் ரசிகர்களும் ஆறுதல் அடைந்தார்கள். ஆனால் இன்னொரு புறம் அப்பல்லோ மருத்துவமனை பிரதான தலைமை டாக்டர் அளித்த பேட்டியில் நுரையீரலில் ஒரு வகை திரவம் சேர்ந்ததால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த திரவத்தை டயாலிசிஸ் முறை மூலம் முழுவதுமாக வெளியே எடுத்து விட்டோம். இனி சிகிச்சை தேவையில்லை. முழு ஓய்வு, 1 வாரம் மருத்துவமனையில் ஓய்வுக்காக தங்கியிருக்கின்றார் என கூறினார். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த எம்ஜிஆர் அவர்களிற்கு அக்டோபர் 13 இரவு மீண்டும் மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டு அவரது வலது கை கால் அசைவில் பாதிப்பு ஏற்பட்டதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்படுவார் என தகவல் வெளியாயின. பிரதமர் இந்திரா காந்தி எம்ஜிஆர் சிகிச்சைக்காக சகல உதவிகளும் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் இது சம்பந்தமான திறமை மிக்க மருத்துவர்கள் பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். எம்ஜிஆரை அமெரிக்கா அழைத்து செல்ல தனி விமானம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அமைச்சர்கள், திரையுலக பிரமுகர்கள் என பெரும் திரளாக உடல் நலம் விசாரித்து சென்றனர். உடனடியாக பிரதமர் இந்திரா காந்தி தனி விமானம் மூலம் வந்திறங்கினார். எம்ஜிஆர் அவர்களை பார்த்து நலம் விசாரித்து பின் செய்தியாளர்களிடம் பேசினார். எம்ஜிஆர் சிகிச்சைக்காக எல்லா உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார். அதன் பின் எம்ஜிஆரை பரிசோதிப்பதற்காக பல மருத்துவர்கள் தனி விமானத்தில் அமெரிக்காவில் இருந்து அழைத்து வரவிக்கப்பட்டனர். சிறுநீரக சிகிச்சை பிரிவில் தலைமை டாக்டர் மற்றும் பிரபல மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்ட பின் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அமெரிக்க மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் எம்ஜிஆருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் நவம்பர் 5 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பல உறவினர்களது சிறுநீரகங்கள் பரிசோதிக்கப்பட்ட போதும் எம்ஜிஆரின் அண்ணன் எம்.ஜி. சக்கரபாணியின் மகளது சிறுநீரகமே மிக பொருத்தமானதாக அமைந்தது. மருத்துவர்கள் தாதி என 21 பேருடன் சிறப்பு தனி விமானத்தில் எம்ஜிஆர் அழைத்து செல்லப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் எழுந்தார். பல வதந்திகள் பரப்பப்பட்டு எம்ஜிஆர் திரும்ப மாட்டார் என எதிராக பல செய்திகள் வந்த போதும் மிக உற்சாகமாக மீண்டு வந்தார். அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தவாறே 1984 டிசம்பர் 24 நடந்த தேர்தலில்
ஆண்டிப்பட்டி தொகுதியில் மிக பெரிய வெற்றி பெற்றார். 4/2/1985 மீண்டும் சென்னை வந்து சேர்ந்தார்.